எல்லாம் எடுத்துக்கிட்டா சித்தி. இல்ல உன் மாமனார் மாமியாருக்கு எடுத்ததெல்லாம் அப்படியே எடுத்துட்டீங்களா? சண்முகம், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத செலவு. ஆனா அதையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கா. சரி அதெல்லாம் விடு, நாங்க 2 பேரும் பைக்ல போயிட்டுமா? வாத்தியார கார் சொல்லிருக்கு, இப்ப வந்துரும். கார்லயே போய் வீட்டுல இறங்கிடுங்க. இல்லை தலை தீபாவளி இல்ல, கார்லயே போங்க. அப்போ கார்ல பலகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுமா? இல்லை அதெல்லாம் முறைப்படி வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். பின்னாடி அப்பா கொண்டு வருவாரு, நீங்க முன்னாடி கார்ல போங்க. ஐயோ சண்முகம், சொன்னா கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் தேவையா? என்னத்துக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? பாவம் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பலகாரத்துல ரெடி பண்ணிருக்காரு. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நானும் சூடாமணி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் தான் செய்வோம். அல்வா கிண்டுவோம், மைசூர் பாக்கு போடுவோம், மிக்சர் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். தீபாவளினா இதுக்கு போய் அறிவு, இதெல்லாம் ஒரு முறை. எது செய்யணும்னாலும் முறைப்படி செஞ்சாகணும்ல. ஆமா சிஸ்டர். இதோ கார் வந்துருச்சு. சண்முகம், கார் வந்துருச்சு. ஜோடியை கிளப்பி விட்டுலாமா? வாங்க வாங்க, போயிட்டு வாங்க பத்திரமா. போங்க, நான் பின்னாடியே பலகாரத்தை கொண்டு வரேன். வாங்க மாமா. முறுக்கு எழுதிட்டியா? அதுல இதை எழுதிட்டேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. மரண வாங்க, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாக்கா. இல்லை பட்டாசு வெடிக்கும் போது வந்துருங்க. கண்டிப்பாண்ணே. எல்லா பலகாரத்தையும் தனித்தனியா பாக்ஸா பிரிச்சு போட்டியா? 6 வீட்டுக்கு நேதியாச்சா? எல்லாம் ரெடி, எல்லாத்துக்கும் போட்டாச்சு. சரி, நான் உனக்கு கடற்கரை கிட்ட சொல்லி ஆட்டோ வர சொல்லுதேன். நானும் பரணி இப்ப வெளில போக வேண்டியது இருக்கு. நீ அந்த ஆட்டோவிலேயே போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டியா? நான் பாத்துக்கிட்டதில்ல, நீ ஏன் கவலைப்படுற? மாமா, எங்க வீட்டுக்கு 2 சீர் வேணும். எசக்கி முத்துப்பாண்டிக்கு ஒரு சீரு, வீரா சிவபாலனுக்கு ஒரு சீரு. மறந்துடாதீங்க. எனக்கு தெரியாது அதெல்லாம். என்ன நீ என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? அதே மாதிரி வெட்டுக்கிளியும் மறந்துடாதீங்க மாமா. அவனுக்கும் தலை தீபாவளி தான். பொண்ணு வீட்டு சார்பா அவனுக்கும் நாம தான் சீர் கொடுக்கணும். அவனுக்கு தனியா 3 பெட்டி வச்சுட்ட, நீ என்னது கவலைப்படுத? சரிப்பா, நான் கிளம்புதான். இல்ல டாக்டர், சரி நீ ரெடியா? நான் ரெடி. கிளம்பு. நீ கிளம்பு, நான் அப்பா கூட போயிட்டு எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். அதான் இருக்கான்ல, உடம்புடி இருக்கான்ல, பாத்துக்கிட்டோம். எல்லாம் தனித்தனியா எழுதி வச்சிருக்கு பாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே வை. நான் ரெடி ஆயிட்டு வந்து. சரிப்பா. என்ன என்னென்னமோ நடந்து போச்சியா? என்னென்னமோ நடக்கணும்னு தானே நான் பிளானே போட்டேன். சரி, 6 காதலையும் போடாம நல்ல விஷயத்துல எல்லாம் தெளிவா விளக்கமா சொல்லு. இல்ல சொல்லுலே, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. எந்த ஜெயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க? செந்தூர் சப் ஜெயில இல்ல தூத்துக்குடியா? ஐயோ, எல்லாம் நாசமா போச்சியா. நாம வெச்சமே நாட்டு வெடி பெட்டி, அந்த பெட்டியே அங்க இல்லையா. சமூகத்தை அரெஸ்டும் பண்ணல, கேஸும் போடல. என்னலே சொல்லுத? நீ தானே பெட்டியை கொண்டு போய் அங்க வச்ச? ஐயா, எஸ்ஐ அந்த பெட்டியை எடுக்கிறத என் கண்ணால பாக்கணும்னு தான் நானும் அங்கேயே நின்னுகிட்டு இருந்தேன். என் கண்ணு முன்னாடியே கடை முழுக்க தேடுனாங்க. ஆனா அந்த பொட்டி அங்க இல்லவே இல்லையே. எப்படி இல்ல தெரியலையே. அந்த எஸ்ஐ நல்லா தேடி பார்த்துட்டு சமூகத்துக்கிட்ட மன்னிச்சிருப்பான்னு சொல்லி கேட்டுட்டு போறாரு. கடை வியாபாரம் சும்மா அமோகமா நடக்குது. எப்படி இல்ல, எப்படி இம்புட்டு திட்டம் போட்டு எம்புட்டு செலவழிச்சு எப்படி எப்படி எல்லாம் குறுக்குத்தனம் செஞ்சு எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு? ஐயா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை அந்த சமூகத்துக்கு நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சு அந்த பெட்டியை எடுத்து தனியா வச்சுட்டானோ? இல்ல 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 இல்ல, வாய்ப்பே இல்ல. இல்ல, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா நேர எண்ணிய வெளுக்கிறதுக்காக இங்கல்ல வருவான். இல்ல, அவன் அப்படி பொட்டியில ஒளிச்சு வச்சிருக்க மாட்டானே. அது என்னமோ உண்மைதாங்க ஐயா. ஆனா அவன் வாயாலேயே சொன்னானே, இது உங்க முதலாளி வேலையா, வெடிகுண்டு மட்டும் கிடைக்கட்டும், அப்படியே கொண்டு வந்து உங்க முதலாளி தலையிலேயே வச்சு வெடிப்பேன்னு சொன்னாயா. அதிலே அவன் செஞ்சாலும் செய்வானே அவன். இல்ல, எனக்கு புரியல. அப்ப அந்த வெடிகுண்டு பொட்டி எங்க போச்சு? நிறுத்துப்பா. நிப்பாட்டியா நிப்பாட்டியா. எப்ப இறங்குப்பா.
அப்ப அந்த துணி பேக் மட்டும் எடுத்துருவோம். ஆமால ஆமால. கொடுப்பா. ஆ எடுத்துட்டே போலாமா? இரு வந்துடுறேன். போலாப்பா. இந்த வந்துடுறேன். அதான் என் மருமக. இல்ல ஒத்த ஓட்டு அவ கூப்பிட்டா உடனே இடிச்சுக்கிட்டே பின்னாடியே ஓடிடுவிய. அந்த போல்ஸ்காரி அந்த வீட்டுல இருக்கா, நீ எப்படி அவ கூட போவ? ஏங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த நொசக்கியும் பிள்ளை பத்த அங்கதானே இருக்கா, வீராவும் அங்கதானே இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த வீராவுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. இதுல எதுக்கு இந்த தீபாவளி சீரு பண்டெல்லாம்? ஏத்தா நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், எங்க வீரா காணோம்? உள்ளதானே இருக்கா, கூப்பிடு. கேட்டி வீரா, வீரா வெளிய வாட்டி. உங்க அப்பா வந்திருக்காருல்ல, வந்து வாங்கன்னு சொல்ல மாட்டியா? வாட்டி. பார்த்தா வீரா. வாங்க. இவ எப்படி இங்க வந்தா? என்னோட பைக்ல தான் வந்தா. அவ காலையிலே வந்துட்டா, இப்ப வந்து கேக்குதிய. அப்பா நீயும் அண்ணனும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏத்தா கேக்குறதுக்கே எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா என்ன, இன்னும் ரத்னா வீட்டுக்கு போகணும், வெட்டுக்கிளி வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குதா. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்ப என்ன நம்ம வீடு தானே. சரிதா, அப்ப நான் கிளம்புறேன். என்னென்ன வந்ததும் வராததுமா கிளம்புறங்கிற, ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. ஏத்தா இந்த வீட்டுல நான் குடிக்காத காப்பி தண்ணியா என்ன? உடம்புடி போலாமா? போலாம். ஏத்தா அண்ணே, ஐயா பெரிய மனுஷரே, தீபாவளி அன்னைக்கு விருந்துக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க என்ன? பெரிய மருமனே, சின்ன மருமனே, கண்டிப்பா வந்துருங்க என்ன? சரி ஐயா பெரிய மனுஷா, திரும்பவும் சொல்றேன் வந்துருங்க என்ன? ஐயா வந்துருதா? ஏலே முத்துப்பாண்டி, சோபாலா, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. இந்த பலகாரம் பாக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை. சரிங்கம்மா. நீ எடுத்து வைட்டி போ.